everybody. Wish you a happy new year. Hello guys, welcome back to Unlucky Bug Hunter. Before starting the video, என்னோட சார்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நிறைய கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுங்க, அண்ட் தென் ஜாலியாக இருங்க லைஃப்பில். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரிப்போர்ட்குள்ளே போயிடலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவ் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சர் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவ் ஐ பைபாஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரொஃபைல் லாக். இது ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக் ஃபிஷ். பெரிய பக் தான் இது. என்ன பக்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் மனிப்புலேஷன். நானும் அப்படி பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டேன். என்ன ரெஸ்பான்ஸ் மனிப்புலேஷன் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ல இருந்தது அப்படின்னா நானும் லிட்டில் ஷாக் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே செக் பண்ணுங்க, ஒரு செக்லிஸ்ட் வச்சுட்டு எல்லா பக்கையும் நீங்கள் செக் பண்ணணும். அப்படி கிடைச்சது தான் இது. பட் ஆனால் ஃபைனலாக வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ட்ரைஸ் டீம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கே ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டாங்க. அது என்னன்றது நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ ரிப்போர்ட்குள்ளே போகலாம். இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நெட்ஃப்ளிக்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் மனிப்புலேஷன். அதாவது இந்த மாதிரி நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே போனோன்னே நம்ம வேணா லாக் போட்டு வச்சுக்கலாம் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு. அதே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாக் இல்லை, பட் இந்த 3 இதுக்கு லாக் இருக்கு. அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. விசிட் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் தென் இங்கே லாக் இருக்காதுன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அவரு. இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு அவரோட அக்கௌண்ட்குள்ளே போய்க்கிறாரு. ஒரு அக்கௌண்ட்டோட ரெஸ்பான்ஸ் மனிப்புலேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட், நம்மளோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கணும். இவர் வந்துட்டு இந்த கிருஷ்ணதேவ் வந்துட்டு அவரோட பாஸ்வேர்ட் தெரியும். அந்த பாஸ்வேர்டுக்குள்ள போயிட்டு அவரோட பாஸ்வேர்ட் ரெக்வஸ்ட் வந்துட்டு இன்டர்செப்ட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் ரெஸ்பான்ஸ். ரெக்வஸ்ட் இன்டர்செப்ட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. சக்சஸ் ட்ரூம் வந்துருச்சு. இது வந்துட்டு கிருஷ்ணதேவ் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு. இப்போ வந்துட்டு கிருஷ்ணபிரியா அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு பைபாஸ் பண்ணலாம். சேம் அதே கிருஷ்ணபிரியாக்குள்ள போயிட்டு ரேண்டமா ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு அந்த ரெஸ்பான்ஸை வந்துட்டு கேப்சர் பண்ணி இவரோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் அவங்க மெனிபுலேட் பண்ணியிருக்காரு. பண்ணோன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு பைபாஸ் ஆயிடுச்சு. பைபாஸ் ஆனோன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. பட் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கே பெரிய ஒரு விபூதி அடிச்சிட்டாங்க. த ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்லி இன்டெண்டட் அஸ் அ பேரியர் சில்ட்ரன் ஆக்சஸிங் மெச்சூர் கண்டென்ட் வித்வுட் அன் அக்கௌண்ட். லோக்கல் பைபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் ஃபிக்ஸ் அப்படின்னு போட்டு விட்டாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஃபீச்சர் கிடையாது, இது ஒரு பக் தான். பட் இது எப்படி விட்டாங்கன்னு இவங்க புரியல. இது எப்படி இது ஒரு ஓன் ஃபிக்ஸ் அப்படின்றது போட்டாங்கன்னு தெரியல இந்த ஸ்டேட்டஸை. ஏன்னா வந்துட்டு அவங்க பைபாஸ் பண்ணிட்டாங்க ஈஸியாக. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி பைபாஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தால் அப்படி பார்த்தா வந்துட்டு இவங்களுக்கு ஒரு லைக் இந்த ஃபீச்சரே வேணாம், எடுத்துருக்கலாம். அதே தான் இவரும் கேட்டிருப்பாரு, இந்த ஃபீச்சர் எதுக்கு அப்படின்றது தான் இவரும் கேட்டிருப்பாரு. பட் எனிவேஸ் இது ஒரு பிக் ஃபிஷ் தான். பட் சேட்லி இந்த செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஃபிக்ஸ் அப்படின்னு போட்டாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பக் கூட இவ்வளோ பெரிய சைட்ல இருக்குது. நீங்கள் விடிபி ப்ரோக்ராம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செக்லிஸ்ட் வச்சுட்டு ஒன்னொன்னா பொறுமையா உட்காந்து ஒரு பக்கா வந்துட்டு டெஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.